Hello learners, welcome to Bluekode Academy Learning Community. லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு லிஸ்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிஸ்ட்ல எப்படி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிற லிஸ்ட்ல எப்படி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், மை லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட என்னோட லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு இன்டீஜர் வந்து என்ன பண்ணும், ஒரு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணிருந்தா, ஃபர்ஸ்ட் நியூ லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு லிஸ்ட் எம்டி லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள வேல்யூ 4 நான் என்ன பண்ணிடுறேன், ஆட் பண்ணிடுறேன். ஸோ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லிஸ்ட் கூட இன்னொரு லிஸ்ட் தான் ஆட் பண்ண முடியும். As we saw in our previous videos, சேம் டைப் ஆஃப் டேட்டாஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு my list equal to my list plus new listன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், கமாண்டை டைப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட்டுங்கிறது எக்ஸிஸ்டிங் எங்கிட்ட இருக்கிற லிஸ்ட், நியூ லிஸ்ட்டுங்கிறது தனியாக எங்கிட்ட இருக்கிற ஒரு செப்பரேட் லிஸ்ட். இது ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இப்போ 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணணும், நியூ லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள நான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரோக்ராம் நான் ஆட் பண்ணிட்டு கடைசியில் நான் பிரிண்ட் பண்ணா என்னால அந்த 4ங்கிற வேல்யூ என்ன பண்ணிட முடியும், என்னோட மை எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற மை லிஸ்ட்ல ஆட் பண்ணிட முடியும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் 1. மெத்தட் 2 வந்து பாத்தீங்கன்னா append. ஓகே, ஸோ மெத்தட் 1க்கும் மெத்தட் 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னால இதுல எவ்வளோ வேல்யூஸ் வேணா என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 5 6 7 சொல்லிட்டு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நியூ லிஸ்ட்ல 4 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா என்னால வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டாஸையும் ஒரே இன்ஸ்டன்ஸ்ல என்னால என்ன பண்ணிட முடியும், சேவ் பண்ணிட முடியும். ஆனா இந்த மெத்தட் 2, அதாவது அப்பண்டுங்கிற மெத்தட்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டைம் மட்டும் தான் அப்பன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட மை லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல என்ன பண்ணணும், நான் 8ங்கிற வேல்யூ நான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், டாட்னு சொல்லிட்டு அப்பன் ஃபங்க்ஷன் இப்போ நான் கால் பண்றேன். ஸோ மை லிஸ்ட் டாட் அப்பன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். தென் ஃபங்க்ஷன் பிராக்கெட்டுக்குள்ள நான் என்ன பண்ணணும்னா, நான் எனக்கு எந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூ நான் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன், மை லிஸ்ட் டாட் அப்பன் 8. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது அட்வான்டேஜ் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க திருப்பி ரீஅசைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணா எனக்கு என்னோட லிஸ்டோட எண்டில், ஓகே, அதாவது அப்பண்ட் யூஸ் பண்ணும்போது என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்டோட எண்டில் தான் வேல்யூ போய் ஆட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அப்பண்ட் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஐட்ரேட் பண்ணி ஆட் பண்ணணும். ஐட்ரேட்டர் ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் லூப் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் கொடுக்குறேன். டீட்டெயிலாக போகணும்னா டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, ஃபார் ஐ இன் எந்த லிஸ்ட் நான் ஆட் பண்ணுமோ அந்த லிஸ்ட்டை நான் டிரெக்டா இன்சர்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு வேரியபிள் போட்டு ஆட் பண்ணாலும் சரி, எனக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் கொடுக்குற வேல்யூஸ் 9 10 11. ஓகே, ஸோ ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு நம்ம என்ன பண்ணோம்னா கோலன் வச்சுட்டு என்ன பண்ணணும், அடுத்த லைன் வரணும். அடுத்த லைன் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் இருக்கும். இதைத்தான் வந்து இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எனக்கு மல்டிபிள் லைன்ஸ் எனக்கு இருக்குன்னா அந்த ஸ்டேட் அந்த லூப் முடிகிற வரைக்கும், ஓகே, எனக்கு இன்டென்டேஷன் மாறவே கூடாது. எனக்கு எப்போ அந்த இது முடியுதோ அப்போதான் நான் என்ன பண்ணணும், மெயின் பிளாக் போகணும். ஸோ இப்போ எனக்கு இங்க சிங்கிள் லைன் தான் இருக்கு, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ என்ன பண்ணிக்க போறேன், நான் இங்க my list dot append I. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபார் லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நான் கொஞ்சம் காமிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், print I ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா எனக்கு வேல்யூஸை வந்து ஐட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐங்கிறது இங்க இருக்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள். ஸோ ஐட்ரேஷன் நடக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்லாம் எனக்கு ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 9 இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூ 10 இருக்கும், அதுக்கப்புறம் வேல்யூ 11 இருக்கும். இது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் அடுத்தடுத்து மாறிடும்.
ஓகே, லாஸ்டா நான் வந்து லூப்புக்கு வெளியே ஐய பிரிண்ட் பண்ணா எனக்கு கடைசி ஐட்ரேஷன்ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 11. ஓகே, ஸோ லாஸ்ட் ஐட்ரேஷன் நமக்கு இருந்த வேல்யூ என்ன 11. ஓகே, அந்த வேல்யூ தான் இந்த ஐல இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் லூப் ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டீட்டெயில்டாக ஃபார் லூப் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னுமே நான் என்ன பண்ணுறேன், ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா my_list.append ஐன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஐட்ரேஷன் நடக்க என்ன ஆகும்னா, ஐட்ரேஷன் 1ல எனக்கு ஃபர்ஸ்ட் 9 ஆட் ஆகும், அதுக்கப்புறம் 10 ஆட் ஆகும், அதுக்கப்புறம் ஃபைனலாக 11 ஆட் ஆகும். ஸோ ஃபைனலி நான் இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா print my_list அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இந்த ஐட்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9, 10, 11ங்கிறது எனக்கு என்ன ஆயிரும், என்னோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் அப்படியே அப்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் வேல்யூஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட் இது 2 தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பாப் இருக்கு, பிஓபின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், my_list.pop. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்ஸ்க்குள்ள நான் எந்த வேல்யூவும் கொடுக்கலன்னா எனக்கு என்ன ஆகும்னா லாஸ்ட் எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எந்த எலமெண்ட் ரிமூவ் ஆகுங்கிறத பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ரிமூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த ரிமூவ் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைனலி இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா நான் பிரிண்ட் my_list அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா லாஸ்ட் வேல்யூ இங்கே 11. இந்த 11 வந்து லிஸ்ட் வந்து ரிமூவ் ஆகி ரிமூவ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு இந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிட்டு கடைசியாக நான் என்ன பண்ணுறேன், 11 ரிமூவ் ஆன அந்த லிஸ்ட் my_list வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து 11 கொடுக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த என்டையர் லிஸ்ட்டை கொடுக்கும். லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்ல எந்த வேல்யூ மென்ஷன் பண்ணாம, சப்போஸ் நான் பாப்ல ஒரு இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோட பார்த்தது தான். ஸோ நான் ரிமூவ் பண்ண நினைக்கணும் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்ன, இங்கே 1. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் ரிமூவ் ஆகி பின்னாடி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி முன்னாடி வந்துடும். இது ஸ்டார்டிங் எண்டிங்லையும் மட்டும் கிடையாது, சம்வேர் இந்த மிடில் என்ன பண்ண முடியும், நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க வேல்யூ வந்து நான் 4 கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணா 4th இண்டெக்ஸ் வேல்யூ 6 அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் பண்றதுக்கான மெத்தட். அது இல்லாம நம்ம கிட்ட இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுக்குறேன், del my_list of 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணிடும், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் my_list-ஐ பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும், செகண்ட் இண்டெக்ஸ் இருந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் ஆக்சுவலாக இங்கே 4 இருந்துச்சு. இப்போ அந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 வந்து என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட். ஓகே, ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் கிளியர். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே லிஸ்ட்டில் ஃபியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், அதை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய இன்சைட்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளூ கோட் அகாடமி லேர்னிங் கம்யூனிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.